ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த செக்யூரிட்டி லவ் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோயினை காப்பாத்தி வீட்டுக்கு வந்து விட்டுருப்பானா. இப்ப அவன் தலையில ரத்த வருதுன்னு தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோயின் வேகமா மேல போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப அப்படியே மெடிக்கல் கிட்ட தான் எடுத்துட்டு வருவா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஐயோ எதுக்குங்க அதெல்லாம், நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஐயோ நீங்க உட்காருங்க, நான் மெடிசன் அப்ளை பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோக்கு மெடிசன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்போ ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்க பேரெல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிக்குவாங்க. நம்ம ஹீரோவோட பேரை கேட்டோனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இது என்னங்க வித்தியாசமான பேரா இருக்கு, இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அப்பதான் நம்ம ஹீரோ அவனோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவான். என்னன்னா இவன் பிறந்த அன்னைக்கு கரெக்டா இவங்க அப்பா வச்சிருந்த சோளக்காடு பத்தி எரிஞ்சிருக்குமா. சோ அதனாலதான் இவனுக்கு ஃபாய் கன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருப்பாராம். அப்படின்னா பிக் ஃபயர்னு அர்த்தமா. இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் ஐயோ அப்பனா நீங்க பிறந்ததுல இருந்து உங்க அப்பா உங்களை வெறுத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ கேஷுவலா சேச்சே எங்க அப்பா எப்பயுமே எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் நம்ம அதுல இருக்க நல்லதை பார்க்கணும்னு சொல்லுவாரு. என்னதான் அவரோட பெரிய சோளக்காடு அன்னைக்கு எரிஞ்சிருந்தாலும் அவருக்கு அன்னைக்கு ஒரு ப்ரீசியஸான பையன் வாழ்க்கையில கிடைச்சான் அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா எப்பயும் சொல்லி சந்தோஷப்படுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியை பத்தி பேசிக்கிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டா இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து எனக்கு அது பார்சல் வந்திருக்கா, ரூம் நம்பர் 311 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலி இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, நம்ம 4 வீக் முன்னாடி மிட் நைட் ஆர்ஜே ஸ்டோரி ஒன்னு பார்த்தோம்ல, அதுல வந்த ஹீரோயின் தான். அவளுமே இதே கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கா. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு போனோனையும் நம்ம ஹீரோயின் வியூவும் சரி எனக்கும் லேட் ஆயிருச்சு, இந்த மருந்தை மட்டும் நீங்க மறக்காம சாப்பிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட 2-3 டேப்லெட்டை கொடுத்துட்டு அவளும் இப்ப அவளோட ரூமுக்கு போயிருவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட ஷிஃப்ட் முடிஞ்சிருமா, ஆனாலும் அவன் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஜாகிங் பண்றக்கா இறங்கி வந்தோனையும் வியூ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க ரொம்ப தூரம் ஜாகிங் போகணும்ல, உங்களுக்கு சேஃப்டியா இருக்கட்டும்ட்டு நானும் உங்க கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைக்கிள் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே போவான். அப்போ நம்ம ஹீரோயின் அவ கையில போனை கனெக்ட் பண்ணிருப்பாளா. நார்மலா ஜாகிங் போறப்ப எல்லாரும் இப்படிதான் கனெக்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க எவ்வளவு தூரம் போயிருக்காங்க, எவ்வளவு கேலரிஸ் பர்ன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது செக் பண்றதுக்கு. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ நீங்க எங்க இன்னும் போன் யூஸ் பண்றீங்க, இப்பதான் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் வந்துருச்சுல அதை யூஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே லைட்டா லோ வாய்ஸ்ல அது கரெக்ட் தாங்க, ஆனா இப்போதைக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் நான் காசு வேஸ்ட் பண்ணிட்டேன்னா வேற ஏதான்ட்டு திடீர்னு வாங்கணும்னு நினைக்கிறப்ப காசு இல்லாம போயிரும், அதான் இப்போதைக்கு போன் இருக்குல்ல இதுவே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கண்டினியூஸா ஓடிக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்ப ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு ஒரு பெஞ்ச்ல வந்து நம்ம ஹீரோயின் உட்காருவாளா. இவ டயர்டா இருக்கிறத விட நம்ம ஹீரோ தான் சைக்கிளிங் பண்ணிட்டு வந்து செம டயர்டா இருப்பான். இப்ப அப்படியே இவங்க 2 பேரும் அவங்க லைஃப பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்களா, எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே. பார்த்தா இவங்க 2 பேருமே ஒரே காலேஜ், ஆனா வேற வேற டிபார்ட்மெண்ட் போல. இதுல நம்ம ஹீரோ ஃபைனல் இயர், நம்ம ஹீரோயின் செகண்ட் இயர். இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோ திடீர்னு சாரி கேட்பானா. நம்ம ஹீரோயினுக்கு இவன் ஏன் சாரி கேட்கறான்ட்டு புரியாது. அப்புறம் தான் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான், இல்ல அன்னைக்கு இந்த மாதிரி தான் நீங்க ஈவினிங் ஜாகிங் போறப்ப நான் தெரியாம என் சைக்கிளை வந்து உங்க மேல விட்டுட்டேன், அதுக்கடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறதுக்குள்ள நீங்க பயந்து ஓடிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரி கேட்பானா. இவன் இப்படி சொன்னக்கடுத்து தான் அன்னைக்கு தான் மேல வந்து இடிச்சது நம்ம ஹீரோ தாங்கிறதே நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவா ஐயோ அது நீதானா, அன்னைக்கு உன்னை பார்த்து நான் உண்மையில பயந்துட்டேன் தெரியுமா, நீ வாட்டுக்கு என் மேல தண்ணி கொட்டிருச்சுன்ட்டு அப்படியே கைய வச்சு தொடக்க வர நான் கூட உன்னை ஏதோ ரொம்ப தப்பான பையன் நினைச்சேன், பட் இப்ப உன்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிடுத்து ஓகே நீ தெரியாம தான் பண்ணிருப்பேன்ட்டு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் கேஷுவலா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்ப திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போகணும்ட்டு நம்ம ஹீரோயின் ஜாகிங் பண்ண ஆரம்பிச்சிருவாளா. நம்ம ஹீரோவும் அப்படியே டயர்டா அவனோட சைக்கிள் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே போவான். அடுத்து நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி கொஞ்சோண்டு சிக்கன் பீசஸ் மட்டும் சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு அதுல ஒரு பார்சலை நம்ம ஹீரோக்கு கொடுத்துருவா. நீங்க எனக்காக நேத்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என் கூடயே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா இந்த சிக்கனை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவ கொடுப்பாளா. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் வாங்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அடுத்து இப்போ இதே சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ காலேஜுக்கு போயிருவானா. அங்க உட்காந்து இந்த சிக்கனை சாப்பிடலான்ட்டு ரெடியா இருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு வந்து இவனோட ஃப்ரெண்டு டே சிக்கனா எனக்கு கொஞ்சம் கூடுறா அப்படிங்கிற மாதிரி வாங்க வருவான். ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ டே டேன் அந்த சிக்கன் எனக்கு மட்டும்தான், இது சம்திங் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதுக்கு அந்த டேனும் யாருடா அந்த பொண்ணு, நம்ம டிபார்ட்மெண்டா, எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே டே உனக்கெல்லாம் தெரியாதுடா, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எனக்கு சும்மா ஃப்ரெண்டு மாதிரி தான்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்கப்படுவான். இதுலயே அவன் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு கதை ஓடுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை நல்லா ஓட்டிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே காலையில எந்திரிச்சோனையும் அவளோட சோசியல் மீடியால குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு
போட்டோ போட்டு ஒரு போஸ்ட் போட்டுருவாளா. அப்பதான் அவ நோட் பண்ணுவா அந்த ரூமே ஒரு மாதிரி ரொம்ப வெக்கையா இருக்கும். என்னன்னு பார்த்தா ஏசி சரியா ஒர்க் ஆகாது. உடனே அந்த ஹாஸ்டல் லேடிக்கு போன் பண்ணி இங்க யாரையாச்சும் ஏசி சர்வீஸ் பண்ண வர சொல்லுங்க, ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே அந்த லேடியும் இப்போதைக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ஆள் கிடைப்பாங்களா இல்லையான்ட்டு தெரியல, நானே வந்து என்னன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினோட ரூம் கதவை யாரோ தட்டுவாங்க. இவ்வளவு அந்த ஹாஸ்டல் லேடி தான் நினைச்சிட்டு வேகமா திறப்பா. ஆனா அங்க வந்தது நம்ம ஹீரோ. இது கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ங்கிறனால நம்ம ஹீரோயின் அரைங்குறையமா ஒரு நைட் ட்ரெஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருப்பா. இப்ப இவனை பார்த்தனையும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், நம்ம ஹீரோவுக்கும் இவள் இந்த ட்ரெஸ்ல பார்த்தனையும் ஒரு மாதிரி வெக்க வர மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம வியூ டக்கு டக்குன்னு போய் ஒரு லாங் ஷர்ட்டை எடுத்து அவன் மேல போட்டுக்குவா. அடுத்து இப்போ உள்ள வந்து நம்ம ஹீரோ அந்த ஏசில என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பானா. பார்த்தா அதுல ஏதோ ஒரு பெரிய மேஜர் பிரச்சனை இருக்கும் போல. சோ இவனால அதை சர்வீஸ் பண்ண முடியாது, நான் வேணும்னா என்னோட ஃப்ரெண்ட் யாரான்ட்டு இங்க வர சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவான். அதுக்கடுத்து இப்ப அந்த ரூம்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி அடுத்து எப்படியோ கொஞ்ச நேரத்துல ஏசி சரி பண்றதுக்கு யாரான்னு வருவாங்க, சோ நீங்க உங்க ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கறையோட சொல்லுவான். இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு மாதிரி பிடிக்கும். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட் கீழே அந்த ப்ளாய் பொண்ணு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வேலையை முடிச்சுட்டு வந்துருவானா. இவளை பார்த்தனையும் அவன் குடிக்கிறக்காக வச்சிருந்த ஜூஸ் அப்படியே அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு, இந்த நீ ஸ்கூலுக்கு தானே போற, நல்ல எனர்ஜெட்டிக்கா அதை குடிச்சிட்டு போய் படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ என்னமோ இவள ஒரு தங்கச்சி மாதிரி நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா அவ இவனை லவ் பண்ற மாதிரி தான் தெரியும். அடுத்து இப்ப அப்படியே காலேஜ்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்களா. ஆனா நம்ம வியூ மட்டும் அவளோட போன்ல ஏதோ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆவா. என்னன்னு பார்த்தா 2 நாள் முன்னாடி இவ மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கப்ப ஒரு 3 பேர் வந்து வம்பளத்து இவள வீடியோலாம் எடுத்திருப்பாங்கல்ல. அப்ப நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததெல்லாம் ஒரு மாதிரி வல்கரா போட்டு, வாவ் இந்த நியூ ஆக்ட்ரஸ் ரொம்ப ஹாட்டா இருக்கா பாருங்க, பப்ளிக்கா எப்படி அவளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பேடா நம்ம ஹீரோயினை பத்தி கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்து இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அப்படியே மேனேஜருக்கு கால் பண்ணுவாளா. அடுத்து இப்போ நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவா. இந்த மாதிரி சோசியல் மீடியால என்னை பத்தி தப்பான வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க, அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல நான் இருக்கிற ஹாஸ்டல் பேரை வேற மென்ஷன் பண்ணிருக்காங்க, எனக்கு என்னமோ எல்லாரும் அங்க வந்து பிரச்சனை பண்ணிருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ பயந்து போய் பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு அந்த மேனேஜர் அப்படியே கேஷுவலா, இங்க பாரு நீ ஃபர்ஸ்ட் காமா இரு, இந்த போஸ்ட ஆரம்பிச்சு விட்டதே நான் தான், ஏன்னா இப்ப பாரு இந்த சிட்டிலேயே டாக் ஆஃப் தி கேர்ள் நீ மட்டும் தான், இந்த வீடியோ நிறைய சர்க்குலேட் ஆக நீ யாரு என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் எல்லாரும் சர்ச் பண்ணுவாங்க, இது நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போற படத்துக்கு ஃப்ரீயா ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, நம்ம இந்த நெகட்டிவிட்டியை வச்சு ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் அப்படி கடுப்பா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த மேனேஜர் சிம்பிளா, இங்க பாரு நம்ம ஏஜென்சி இந்த மாதிரி பப்ளிசிட்டி எல்லாம் அக்செப்ட் பண்ணதான் செய்யும், நீ இந்த ஆக்டிங் ஃபீல்டுல இருக்கணும்னா இதெல்லாம் சலிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், இது ஒன்னும் ஒரு பெரிய தப்பான விஷயம்லாம் கிடையாது, 2 நாளைக்கு நம்மளை பத்தி இப்படிலாம் பேசுவாங்க, அதுக்கடுத்து இந்த டாபிக் மறந்துடும், ஆனா நம்ம ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி தான், நம்ம ஊர்ல பல ஆக்ட்ரஸ் இதை ஃபேஸ் பண்ணிருக்காங்க, சோ நீ பெருசாலாம் எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி அவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு இது சுத்தமா பிடிக்காது, இருந்தாலும் வேற வழியே இல்லாம அப்படியே அந்த போனை கட் பண்ணிட்டு அவ கிளாஸ் ரூம்ல இருந்து வெளியே வருவாளா. அங்க எக்கச்சக்க கிரௌட் இருக்கும், அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு பயமாயிரும். இதுல நிறைய பேர் நம்ம ஹீரோயினை ரொம்ப வியர்டா வேற பாத்துட்டு போவாங்களா, இதனாலேயே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா போயிரும். அப்புறம் ஒரு மாஸ்க் எடுத்து அவ மூஞ்ச மறைச்சுக்கிட்டே தான் போவா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் அங்க வருவான், ஏன்னா அவனுமே அதே காலேஜ் தானே. இவளை பார்த்தோம் நம்ம ஹீரோ அப்படியே, என்னாச்சு ஏன் சோகமா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின், நீ என்ன இன்னும் சோசியல் மீடியாவை செக் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படி திருன்னு முழிச்சுக்கிட்டு, ஐயோ சாரி நான் நெட் பேக் போட்டு 1 வாரம் ஆச்சு, அதனால நீ எதை பத்தி பேசுறேன்ட்டு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா இவன் சொன்ன விதம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு இப்ப அப்படி சிரிப்பு வர வச்சிரும். அப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட நோட் பண்ணி பாப்பா. நம்ம ஹீரோ ஒரு பக்கெட்டும் ஃபிஷிங் ராடும் வச்சிருப்பானா. என்னன்னு கேட்டா, நான் ஒரு சீக்கிரட்டான பிளேஸுக்கு போய் நிம்மதியா ஃபிஷிங் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கும் லைட்டா மனசு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, நானும் உன் கூட வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோ உடனே ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா கூப்பிட்டு போவான். இப்போ அந்த இடத்துக்கு போனோம் நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இவ்வளவு குட்டியான ஒரு சீக்ரெட் பிளேஸா, சே இங்க வந்தாவே நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நல்லா நிம்மதியா இருக்கலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்த பாத்துக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்ப அப்படியே எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பானா. இதனாலேயே நம்ம ஹீரோயினோட மைண்ட் அப்படியே லைட்டா ரிலாக்ஸ் ஆகும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினாவே, சப்போஸ் என்னைக்கான்ட்டு நீ பண்ணாத தப்புக்கு யாரான உன்னை பிளேம் பண்றாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு இப்ப நம்ம ஹீரோவும், ஆக்சுவலி இதே சம்பவம் என் வாழ்க்கையில ஒரு தடவை நடந்திருக்கு, நான் இங்க செக்யூரிட்டி வேலைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு கார் வாஷ் கம்பெனில தான் ஒர்க் பண்ணேன். அப்போ ஒருத்தவரோட காரை நான் சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்தேன். ஆனா அவர் அதெல்லாம் பார்க்காம அவர் கார்ல ஏற்கனவே இருந்த ஸ்கிராட்ச நான் தான் இப்ப உண்டாக்குனேன்னு சொல்லி என் மேல ஒரு பொய்யான
தவறான கம்ப்ளைண்ட்டை கொடுத்து என்ன வேலையை விட்டே தூக்கிட்டாரு. பட் அந்த டைம் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா தெரியும், நான் அந்த தப்பை பண்ணல. அதே மாதிரி நான் அந்த விஷயத்த பண்ணலங்கிறதும் என்னோட ஓனருக்கும் தெரியும். சோ எனக்கு அது போதும். நம்மளுக்கும் நம்மளை நேசிக்கிறவங்களுக்கும் நம்ம எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சாவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோன் அப்படியே லைட்டா சிரிச்சிட்டு, நீங்க என்ன இப்படிப்பட்ட ஒரு தத்துவம் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அவர் எப்பயுமே கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி தானே என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கு. எனக்கு அந்த கார் வாஷோட வேலை போயிருச்சு, ஆனா இப்ப செக்யூரிட்டி வேலை கிடைச்சு உங்களை மீட் பண்ணிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். இதுக்கு நம்ம ஹீரோயினுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஆனா அவளுக்கு லைட்டா வெக்க மட்டும் வரும். சோ இதுலயே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப லவ் இருக்கு. அடுத்து இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அவன் பிடிச்ச ஃபிஷ் எல்லாம் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேன் வருவான். அவன் வந்துட்டு, என்னடா மச்சான் ஃபிஷ் பிடிச்சு பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போலியே, நீ மட்டுமா தனியா போய் ஃபிஷ்ஷை பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோக்கு ரொம்ப வெக்க வந்துடும். அப்புறம் என்ன, வழக்கம் போல அவன் ஃப்ரெண்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவான். ஓ, ஃபேஸ பார்த்தாவே தெரியுது, என்ன அந்த சிக்கன் கொடுத்த பொண்ணு கூட போனியா? அந்த பொண்ணு யாருடா, என்கிட்ட அவளை நீ காட்டவே மாட்டேங்கிற. அது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப எந்த லெவல்ல ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன ஹக்கிங் கிஸ்ஸிங் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டுட்டு, டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, ஜஸ்ட் சைக்கிள்ல தான் ரெண்டு பேரும் இப்போதைக்கு ஒன்னா போயிருக்கோம். ஆனா என்ன, நான் சைக்கிள்ல போறப்ப அவ என்னோட இடுப்பை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா, அது ஒரு தனி ஃபீல் மச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த ஃப்ரெண்டு ரொம்ப கலாய்க்கிற விதமா, டே அவ என்ன உன்னை இப்படி கட்டி பிடிச்சாளா அப்படி கட்டி பிடிச்சாளா அப்படின்ட்டு பக்கத்துல வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதை வந்து அந்த ஹாஸ்டல் லேடி தூரமா இருந்து பார்த்து தப்பா புரிஞ்சுக்குவா. இதுவே இப்ப நம்ம ஹீரோ அப்படியே அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பான். எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குடா, ஆனா அவளுக்கு என் மேல இருக்கான்னு தெரியலையே, ஏன்னா நான் ஒரு சாதாரண செக்யூரிட்டி கார்டு, என்ன போய் எந்த பொண்ணுக்குடா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் அப்படியே, இங்க பாரு, லவ்வ சொல்லாம நீயா எதுவும் முடிவெடுத்துக்காத, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை தனியா எங்கன்னு வெளியே கூட்டு போய் அவளுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அந்த இடத்துல அப்படி நீ ப்ரப்போஸ் பண்ணிரு, அப்பனா ஈஸியா அவ மனசுல என்ன இருக்குன்ட்டு உனக்கும் தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த இடத்துக்கு அந்த ஹாஸ்டல் லேடி ஒரு மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டே, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுன்னு நினைக்கல, பட் இருந்தாலும் இந்த ஃபாய் உன்னோட சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே வந்து கொடுப்பா. ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டா போல. அதுக்கடுத்து இப்போ நம்ம ஹீரோ அவன் பொறிச்சு வச்சிருந்த ஃபிஷ்ஷை இந்த ஹாஸ்டல் லேடி கொடுப்பானா. இந்தாங்க நானே ஃப்ரை பண்ணது, அது மட்டும் இல்லாம இதை வந்து இந்த சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், இதையும் நானே ரெடி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கொடுப்பானா. இப்ப அந்த லேடியும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்டா இருக்கு, பேசாம நீ ஏன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனா ரன் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லேடி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஐடியா எனக்கும் இருக்கு, பட் ஆனா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுமே, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ இதுலயே நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஹீரோக்கு இந்த குக்கிங் வேலை வந்து நல்லாவே வரும் போல. அடுத்தபடியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ மாலுக்கு தான் வந்திருப்பான். அங்க வந்து அப்படியே ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பானா. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்காக இதை கிஃப்டா வாங்கி அப்படியே ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஹீரோவோட ஐடியா. ஆனா இப்ப இந்த ஸ்மார்ட் வாட்சோட ரேட் எல்லாம் பார்த்தா 4000 5000 அந்த மாதிரி இருக்கும். நேத்து தானே நம்ம ஹீரோ சம்பளம் வாங்கினா, இப்ப அந்த சம்பளம் மொத்தத்தையும் போட்டு நம்ம ஹீரோயினுக்காக இந்த வாட்சையும் வாங்கிடுவான். அடுத்து இதே சந்தோஷத்தோட இப்ப வீட்டுக்கு வருவானா. அங்க இவனோட ரூம்மேட் நம்ம ஹீரோயினோட ஃபேன் தானே, அவன் ஏதோ ஒரு கேம்ல ஜெயிச்சு நம்ம ஹீரோயினோட படம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது போல, அதுக்கான 2 டிக்கெட்டை ஜெயிச்சு வச்சிருப்பான். ஆனா இப்ப வரைக்குமே நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது தெரியல. இப்ப அப்படியே அவன் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமா, டே மச்சான் எனக்கு 2 டிக்கெட் கிடைச்சிருக்கு, நாளைக்கு நீ ஏன் கூட இந்த பிரீமியம் ஷோ பாக்குறதுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, டே நாளைக்கு நான் ஒரு பொண்ணோட டேட் போறேன்டா, சோ கண்டிப்பா உன் கூட வர முடியாதுன்னு தான் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நான் உனக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கிஃப்டே பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருப்பானா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஈவினிங் தான் காட்டுவாங்க. இப்ப அப்படியே காலேஜ்ல நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இப்ப அங்க அவ வந்தோனையுமே, வியூ இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா இருக்கிறியா, நம்ம 2 பேரும் வெளியே போய் சாப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு, இன்னைக்கு ஈவினிங்கா, ஐயோ நான் கொஞ்சம் பிஸியே, 10-11 மணி வரைக்கும் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, அதுக்கு அடுத்து கூட நம்ம டின்னருக்கு போலாமே, ஏன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் கூட சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் திறந்திருக்கும், சோ உனக்கு ஓகேனா சொல்லு, உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 11 மணிக்கு மேல கூட சாப்பிட போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவானா. நம்ம ஹீரோயினும், அப்பனா ஓகே, என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன், நம்ம ஒன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ செம ஹாப்பியா அவனோட ரூம்மேட்டுக்கு தான் கால் பண்ணுவான். டே அந்த பொண்ணு என் கூட டேட் வரதுக்கு ஒத்துக்கிட்டாடா, ஆனா அது நாங்க மிட் நைட்ல தான் போறோம், சோ ஈவினிங் நான் கொஞ்சம் ஃப்ரீ தான், நீ ஏதோ 2 டிக்கெட் இருக்குன்னு சொன்னேல, வா நம்ம 2 பேரும் இந்த படத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அடுத்து இப்ப அப்படியே ஈவினிங் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த தியேட்டருக்கு வந்துருவாங்களா. ஆனா தியேட்டர்ல வந்தனையும் நம்ம ஹீரோ அந்த போஸ்டர்
போஸ்டரை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிருவான். அதுல நம்ம ஹீரோயினோட பிக்சர் போட்டிருக்கும். என்னடா நடக்குதுன்னு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துருவா. உடனே அங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் மித்த ஃபேன்ஸ் எல்லாருமே அவளை அப்படியே நல்லா சுத்தி பேட்டி எடுக்கிறதும் போட்டோ எடுக்கிறதும் இந்த மாதிரிலாம் இருக்குமா. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிருவான். என்னது வியூ ஒரு ஆக்ட்ரஸா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இவ ஒரு ஆக்ட்ரஸ் தெரிஞ்சுக்கிடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களுக்கு பாக்குறேன். அது வரைக்கும் பை.